நாட்டில் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டு வர விஷயம் வந்து என்ன அப்படின்னா வந்து சிஏஏ சட்டம். சிஏஏ சட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் இந்த 3 நாட்டில் உள்ளவங்களும் அங்கே இருக்கக்கூடிய புத்த மதத்தை சார்ந்தவங்களா இருக்கட்டும், இந்து மதத்தை சார்ந்தவங்களா இருக்கட்டும், கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவங்களா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து அங்கே துன்புறுத்தப்பட்டு வராங்க. யாரால அப்படின்னா வந்து முஸ்லீமால. அதனால அவங்க வந்து இப்போ வந்து இந்திய குடியுரிமை சட்டத்தின்படி அவங்க வந்து இங்கே வந்து இந்தியாவில் வந்து குடியுரிமை பெறுவதற்காக சிஏஏ சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இது வந்து யாருக்கு வந்து அதிக நன்மைகளை கொடுக்கும் அப்படின்னா வந்து ஆளுகின்ற பிஜேபி அரசுக்கு வந்து இது வந்து மிகப்பெரிய ஒரு நன்மைகளை கொடுக்கும். ஆனால் இது வந்து யாருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு தீங்கை விளைவிக்கும் அப்படின்னா வந்து இங்கே இன்னைக்கு இவர் வந்து ரங்கராஜ் பாண்டே வந்து அவர் சொல்கிற விஷயத்தை வந்து நான் வந்து கேட்க முடிஞ்சது. அவர் என்ன சொல்றார் அப்படின்னா அவங்க வரக்கூடியது வந்து இந்திய குடியுரிமை சட்டம் தான். வந்து இப்போ வந்து வராங்களா, அவங்க வந்து தமிழ்நாட்டு குடியேறாங்களா, ஆந்திரா குடியேறாங்களா, இல்லை வந்து கேரளா குடியேறாங்களா அப்படின்னு சொல்கிறாரு. அது வந்து எந்த வகையிலையும் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஏன் அப்படின்னா வந்து இந்தியா அப்படிங்கிறது இந்தியா இப்போ வந்து சென்னையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து பாதி பேர் வந்து பீகார், ஒரிசா, குஜராத் மாநிலத்தை சேர்ந்தவங்க நிறையா பேர் இப்போவே இருக்கிறாங்க. இன்னும் அவங்கெல்லாம் குடியேற வந்துட்டாங்கன்னா தமிழ்நாட்டோட நிலைமை மிகவும் ஒரு மோசமான ஒரு நிலைமைக்கு தள்ளப்படும் அப்படிங்கிறது தான் வந்து சிஏஏ சட்டம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 கோடி பேர் வந்து குடியேறதுக்காக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து ஒரு கருத்து கணிப்பு சொல்லுது. அப்படின்னா இப்போ இருக்கிற மக்களுக்கே வந்து வேலை வாய்ப்பு கொடுக்க முடியாத ஒரு சூழல் நிலவுது. இன்னைக்கு உள்ளவங்களுக்கே வந்து சாப்பிடக்கூட வழி இல்லாத ஒரு நிலைமை தான் வந்து இங்கே இந்தியாவிலே எல்லா ஸ்டேட்லேயுமே நடந்துக்கிட்டு இருக்கு. இதே போல் மூணு கண்ட்ரியிலேருந்து திரும்ப இங்கே வரும் மக்களுக்கு எப்படி வந்து அவங்களுக்கு வந்து இருப்பிட வசதி, உணவு வசதி, மற்ற எல்லா ஏற்பாடும் எப்படி செஞ்சு கொடுக்க போகுது அரசு. அது போக இவங்கெல்லாம் வந்து வேலை பார்க்கறதுக்காக அங்கே வந்து ரொம்ப ஒரு ஒரு கொத்தடிமை மாதிரி இவங்க வந்து நடத்தப்பட்டு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு எளிய சம்பளம் போதுமானதாக இருக்கும். இப்போ வந்து ஒரு கார்பெண்டர் வேலைக்கு போகிறோம் அப்படின்னா வந்து 800 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய்க்கு வாங்குறாங்க நம்ம ஆளுங்க அப்படின்னா அவங்க 200 ரூபாய்க்கு பார்க்குறா இருந்தால் யாருக்கு வந்து சட்ட சிக்கலை ஏற்படுத்தும்? இப்போ இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஹோட்டலில் வந்து இன்னைக்கு வந்து 500 ரூபா 1000 ரூபா சம்பளத்தில் இருக்கிறவங்க வந்து நாளைக்கு வந்து எனக்கு 100 ரூபா கொடுத்தா போதும், நான் வந்து ஹோட்டல் வேலை செய்ய தயார் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து களத்தில் இறங்குனாங்க அப்படின்னா வந்து பாகிஸ்தானில் உள்ள வாழக்கூடிய நமது தமிழராகவே இருக்கட்டும் வந்து இப்போ புதுசாக வந்து இங்கே குடியேற வந்தாங்கன்னா இவ்வளவு சட்ட சிக்கலை இங்கே இருக்கவங்க சந்திக்க வேண்டியிருக்கும். அப்படிங்கிறதுனால தான் சிஏஏ சட்டத்தை வந்து எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து பிஜேபி கைவிட்டால் மட்டும்தான் வந்து இந்திய மக்களுக்கு நன்மை பயக்கும். தேங்க்யூ.